இன்று நாம் பார்க்க போவது ஒரு மாய மிருகம். இது 230 வோல்ட் ஏசி வோல்டேஜ் எல்லாம் அளக்கிறது. பின் சின்ன எல்இடி கரண்ட்டையும் அளக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஆமாம், இதுதான் மல்டிமீட்டர். இன்று இதன் முழு ரகசியத்தையும் அமல்படுத்த போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மின்சார அளவி, அதாவது மெஷர்மெண்ட் டிவைஸ். இது ஒரு முக்கியமான 3 விஷயத்தை அளக்க பயன்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், மின் அழுத்தம், அதாவது வோல்ட்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, அது மின்னோட்டம், ஆம்பியர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ், மின்தடை, ஓம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இதை ஒரு வாட்ஸ்அப் மாதிரி நினச்சிக்கோங்க. வாட்ஸ்அப் என்ன செய்யும்? மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ண முடியும், வீடியோ கால் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரே ஆப்பில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் மல்டிமீட்டரும். மல்டிமீட்டர் வரலாறு பார்த்தீங்கன்னா 1820 இருந்தே தொடங்குது. ஹான்ஸ் கிறிஸ்டியன் என்ற விஞ்ஞானி கேல்வனோமீட்டரை கண்டுபிடிச்சாரு. இதுதாங்க முதல் மின்சார அளவி. அதுக்கப்புறம் 1920ல் ஏவியோமீட்டர் வந்துச்சு. இதுதான் முதல் பல்நோக்கு மீட்டர்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிறது டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதுல ஏடிசி சிப் வந்துச்சு. எல்லாம் துல்லியமா எளிதாயிடுச்சு. இதனோட கால வரிசையை பார்த்தீங்கன்னா 1820ல் கேல்வனோமீட்டரு, 1920ல் ஏவிஓ மீட்டரு, 1970ல் டிஜிட்டல் மல்டிமீட்டரு, அதுக்கப்புறம் 2000ல் ட்ரூ ஆர்எம்எஸ் ஆட்டோ ரேஞ்சிங்னு வந்தது. அதுக்கப்புறம் 2020ல் ப்ளூடூத் டேட்டா லாகிங் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இப்போ இந்த மல்டிமீட்டரை திறந்து பார்க்கலாம். நான் ஃபோட்டோவாக காமிக்கிறேன். அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மல்டிமீட்டரில் ஒரு பிசிபி போர்டு, அதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய டிவைசஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக அந்த பிசிபி போர்டை நான் காமிக்கிறேன் ஒரு ஃபோட்டோவாக. இதில் முக்கியமான சிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிசி சிப் இருக்கும், கால அளவீட்டு சிப் இருக்கும், ஆம்ப்ளிஃபையர் சிப் இருக்கும். அதே போல் இப்போ நவீன மாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் வந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய தடிமனான ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அதுதாங்க ஷண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதன் மதிப்பு 0.01 ஓம்ஸ் முதல் 1 ஓம்ஸ் வரை இருக்கும். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இது முக்கியமாக பயன்படுது. இப்போ நம்ம மல்டிமீட்டர் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இதுதாங்க மல்டிமீட்டர். மல்டிமீட்டர் ஆன் பண்ண உடனே இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் அதை டிஸ்பிளே லைட்டை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், 2 பட்டனை சேர்த்து அழுத்துறது மூலிமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மோடில் இருக்குது. இப்போ அடுத்து டிசி மோடு. ஃபஸ்ட்டு ஏசி மோடு, சென்டரில் இருக்கிற நாபை திருப்புறது மூலிமா ஏசி மோடு டிசி மோடு மாற்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோப் கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் மெஷர், இது காமன். இந்த பிளாக் கலர் அந்த போர்ட் காமன் போர்ட்டுக்காக பிளாக் கலர் ஒயர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிறது பாசிட்டிவ், அதாவது அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான இன்னொரு ப்ரோப் சொருவர் இன்சர்ட் பண்ணுற இடம். அதில் ரெட் கலர் மார்க் இருக்கும். அதுதான் ரெட் கலர் ப்ரோப் சொருவிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற ப்ரோப் சுற்றுறது மூலிமா ஏசி மாற்றிக்கலாம், டிசி மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு மோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூட்டி, ரெண்டுத்துக்கு உண்டான கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற மோட்ஸ் கரண்ட்டு, டிசி கரண்ட் அண்டு ஏசி கரண்ட்டு. இப்போ இதை திருப்ப முடியாது, ஏன்னா இந்த ப்ரோபை வோல்டேஜுக்காக நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ப்ரோபிலையும் இந்த ரெட் கலர் ப்ரோபை கழட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர்றது டிசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறது. கீழே பார்த்தீங்கன்னா நகர்றது பார்த்தீங்களா? இப்போ அந்த ரெட் கலர் ப்ரோபை மட்டும் நம்ம மாற்றி கரண்ட்டில் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ பிளாக் கலர் ப்ரோபை அதே இடத்துல இருக்கலாம். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறது எப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த மல்டிமீட்டரில் பேசிக்காக இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம். அந்த எல்லோ கலர் அழுத்துனீங்கன்னா நம்ம கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு அந்த எல்லோ கலர் அழுத்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் வரும். அது பீப் சவுண்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸை கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இந்த ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லையான்ற நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரோபை ஒரு 2லேயும் இன்னொரு ப்ரோபை இன்னொரு 2லேயும் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிங்ஸ் வரும். இது ஒரு நம்ம பீப் சவுண்ட் வச்சுருக்கிறதால கண்டினியூட்டி ஒழுங்காக இருந்ததுன்னா சவுண்ட் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம ஏசி மோடில் வச்சுக்கிட்டு ஏசி வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். நல்லா இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக ஏசி மோடில் வச்சுட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், லைட் ஆன் பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே நல்லா தெரியறதுக்காக ஏசி மோடில் இருக்குது. பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அதில் ஏசி வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. நார்மல் நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் தான் 230 வோல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரோப் ரெண்டுத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வோல்டேஜ் தெரியுதுங்களா? 220 வோல்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே பாருங்கள். சுவிட்சை நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வோல்டேஜ் வரல. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ப்ரோபை நல்லா இன்சர்ட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு ப்ரோபை நல்லா இன்சர்ட் பண்ணும்போது 220 வோல்ட் வருது பார்த்தீங்களா? இப்போ நாம் வந்து டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணி காமிக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன பேட்டரி ஒன்று எடுத்துக்கிறேன். டியூராசெல் பேட்டரி. ஆக்சுவலி இது ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த பேட்டரியை நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெட் கலர் ப்ரோபை ரெட் கலர் மார்க்லேயும் பிளாக் கலர் ப்ரோபை பிளாக் கலர் மார்க்லேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்காக இந்த பேட்டரியை எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு AA பேட்டரி. இதனோட வோல்டேஜ் 1.5 வோல்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். மோடை வந்து நான் டிசி மோடில் மாற்றணும். நடுவில் இருக்கிற ப்ரோப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் டிசி மோடில் மாற்ற போகிறேன். இன்னும் நான் மாற்றலை. அதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். மோட் இருக்கு இல்லைங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் மோடில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மோட்லுக்கு மாற்றணும். பாருங்கள், இப்போ நான் மாற்றிட்டேன்னா மேலே டிசின்னு வருது பார்த்தீங்களா? இது ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மோட். இப்போ நம்ம டிசியில் வச்சுட்டு நம்ம அந்த பேட்டரியை எடுத்து ரெண்டு எண்ட்லேயும் 2 ப்ரோபை வச்சுட்டு AA பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக ஒரு 1.605 வோல்ட்டுன்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுதான் வந்து டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மெத்தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ரெசிஸ்டர் இல்லை. ஸோ டைரெக்டாக பிசிபி போர்டில் இருக்கிற ரெசிஸ்டரை நம்ம மெஷர் பண்ணி காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ரோபை வந்து ரெசிஸ்டன்ஸ் மோடில் நம்ம மாற்றிக்கிறோம். சென்டராக இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் மோட். அது மெகோம்ஸ்னு வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுற மோடில் வச்சுருக்கோம். அந்த பர்டிகுலர் பிசிபி போர்டில் நிறைய ரெசிஸ்டர்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் பர்டிகுலராக எடுத்து அது எவ்வளோ ஓம்ஸ் அப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஸோ ரெசிஸ்டருடைய கலர் கோடிங்கை வச்சு நம்ம எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நான் பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் ஒரு ரெசிஸ்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 விதமான கலர் கோட் இருக்குது. ஸோ அதை வச்சு அதை வச்சும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் மோடில் வச்சுட்டு இப்படி தாங்க மெஷர் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஓம்ஸ் வருது? 1 கிலோ ஓம். அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ 1 கிலோ ஓம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுற மெத்தட். நார்மலாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ஒழுங்காக ப்ரோபை வச்சோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோ ஓம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுற மெத்தட்.